ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. அர்ஜுனனுடைய மன கிளேசத்தை போக்குவதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவன் தானாக கற்பனை பண்ணிக்கொண்டு பல விஷயங்களை இதுதான் தர்மம், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு கூறிய பலவற்றை எல்லாம் கேட்டுவிட்டு அவனுக்கு உண்மையான மெய் அறிவு என்பது இல்லை, தன்னை பற்றிய அறிவு என்பது இல்லை. அதனால்தான் அவன் இவ்வளவு துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கிறான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு முதல்ல மெய் அறிவை புகட்டினார் அப்படின்னு பார்க்கணும். 25வது ஸ்லோகம் வரைக்கும் 2வது அத்தியாயத்தில் 11லேருந்து 25 வரைக்கும் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மெய் அறிவை புகட்டுகிறார் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணினார்? சரி, நான் சொல்ற மெய் அறிவு உனக்கு புரியல, ஆத்மா அப்படிங்கிற ஒரு திருஷ்டியில பார்க்கும் பொழுது உனக்கு இது புரியலை என்றாலும் அனாத்மா என்பதும் நிலையானது அல்ல அப்படிங்கிறதுக்காக நீ அதற்கும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். அதற்கு பிறகு இந்த 2 ஆங்கிளும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் அர்ஜுனன் கேட்ட சில கேள்விகளை மனதில் வைத்துக்கொண்டு குரு சிஷ்யனுக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லாமல் அந்த ஞானத்தை புகட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மகா கருணையோட கூட 1வது அத்தியாயத்துல 31லேருந்து 31வது ஸ்லோகத்திலேருந்து அர்ஜுனன் எழுப்பிய கேள்விகள், என்னுடைய ஸ்வஜனங்களை நான் எப்படி கொல்ல முடியும் கிருஷ்ணா, அது எப்படி சரியான தர்மமாக இருக்க முடியும், அது தர்மத்தில் சேர்த்தி கிடையாதே அப்படின்னு தர்மம் தெரிந்தவன் போல அவன் சில விஷயங்களை பேசினான். அப்போ தர்மத்தை பத்தியும் இவனுக்கு தெரியல, ஆத்மா அனாத்ம விவேகம் இவனுக்கு பண்ணறதுக்கு சொல்லி கொடுக்கிறோம். ஆத்மாவை பத்தி தெரியல, அதனால ஆத்மாவை பத்தி சொல்லி கொடுக்கும். அப்புறம் அனாத்மானா என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியல, அதை பத்தி சொல்லி கொடுக்கிறோம். தர்மத்தை பத்தியாவது தெரிஞ்சிருக்கானா, தர்மம் தெரியல. அதனால கிருஷ்ணர் என்ன பண்றார், தர்மத்தை பத்தி சொல்லி கொடுக்கிறார். ஸ்வதர்மம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஸ்வதர்மம்ங்கிற திருஷ்டியில பார்த்தா கூட, அர்ஜுனா நீ கவலைப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லப்பா, ஏன்னா உனக்கு என்ன தர்மம், நீ ஒரு க்ஷத்திரியன் அல்லவா, க்ஷத்திரியனுக்கு தர்மம் என்பது போர் தான், போர் செய்வது என்பது அவனுடைய தர்மம். அதுலயும் நாம பார்த்தோம், ஆதிசங்கரருடைய விளக்கத்துல என்ன எழுதியிருக்கார் அப்படின்னு, நியாயமான தர்மமான பிரஜைகளுக்கு நன்மை உண்டாகும்படியாக பூமியை ஜெயிப்பதற்காக செய்யப்படும் போர் என்பது க்ஷத்திரியனுக்கு தர்மமான செயல். அப்படிப்பட்ட ஒரு தர்மமான போர்ல அவனுக்கு ஒருவேளை அவன் இறந்தால் கூட நிச்சயமாக அவனுக்கு அது சொர்க்கத்தை தான் கொடுக்கும். அது மட்டுமல்ல, இது எதேச்சையாக இது மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது. ஒரு ஆங்கிள் பார்க்க போனோம்னா, ஒருத்தர் க்ஷத்திரியனா பிறந்திருக்கிறதுனால அவன் ஒரு 100 வருஷம் இருந்தா அந்த 100 வருஷமும் போர் பண்ணிட்டே இருக்கணும்னு ஏதாவது இருக்கா, ஏதாவது ரூல் இருக்கா? இந்த நாட்டுக்கு போர் வந்தாதானே போக முடியும். நம்ம லாஜிக்கலா கூட யோசிச்சு பார்த்தோம்னா, கிருஷ்ணர் சொல்றது எதிர்ச்சையா அப்படின்னு சொல்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். எப்ப பார்த்தாலும் போர் நடக்க போறது இல்லை, எப்பயோ ஒரு சமயம் தான் இந்த போருங்கிறது வருது. சத்திரியனுக்கு வெகு எளிதாக சொர்க்கத்தின் கதவுகள் திறந்திருக்க கூடியது. போர் சமயத்தில் அவன் அந்த போரில் ஈடுபட்டு தோற்றால் கூட அவனுக்கு சொர்க்கமானது நிச்சயமாக கிடைக்கிறது அப்படிங்கிற தர்ம விஷயம். இதெல்லாம் என்னன்னா தர்ம விஷயம். இவன் தர்மத்தை பத்தி பேசினதுனால, உனக்கு தெரியுமா தர்மத்தை பத்தி, பாப்பம்னா என்ன புண்ணியம்னா என்னன்னு தெரியல, பாபத்தை எப்படி சம்பாதிக்கிறோம் புண்ணியத்தை எப்படி சம்பாதிக்கிறோம் தெரியல, நீ இந்த போர் உனக்கு தர்மமா இல்லையான்னு தெரியல, போர் உனக்கு பாபத்தை தருமா புண்ணியத்தை தருமான்னு தெரியல. இப்படித்தான் நாம பல விதங்கள்ல நம்மளையே குழப்பிக்கிறோம். நாம செய்யற பல காரியங்களை நாம என்ன பண்றோம்னா, நமக்கு வசதியா அந்த காரியத்தை செய்யாம இருக்கிறதுக்காக இதை பண்ணா பாவம் வரும், இதை பண்ணா புண்ணியம் வராது அப்படின்னு நாமளா ஒரு ஒரு இதை கட்டமைச்சுக்கிறோம் இல்லையா? அந்த விஷயத்தை எடுத்து இப்ப இவன் அது மாதிரி பேசினதுனால அத கிருஷ்ணர் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றார் அவனுக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். அப்படி நீ ஒருவேளை பண்ணலைன்னா என்ன, இவ்வளவு தூரம் சொல்லி கூட நீ பண்ணலைன்னா உனக்கு புகழ் போயிடும். சத்திரியன் வாழ்வது புகழாதே அப்படின்னு பார்த்தோம். இப்ப புகழ் என்பது அவனுக்கு போய்விடும். அந்த ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஒரு புகழோட இருக்கக்கூடியவனுக்கு இந்த அகீர்த்தி அப்படிங்கிற புகழ் இன்மை இருக்கே, இகழ்ச்சி இருக்கே, அது ரொம்ப ரொம்ப வேதனையை தரக்கூடிய விஷயம். எப்படிப்பட்ட ஒரு அகீர்த்தி வரும் அப்படின்னா, எத்தனை நாளைக்கு அந்த அகீர்த்தி வரும்னா, அழியாது இருக்குமேப்பா. நீ உன் உடல் பூத உடல் போனாலும் கூட உன்னை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்களே. நம்ம பார்த்தோம், பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னு பொறுமை அதிகாரத்துல பொறையுடைமை அதிகாரத்துல
பொறுமையா இருக்கிறவனுடைய புகழானது இந்த உலகம் கொன்றும் அளவுக்கும் இருக்கும்னு பார்த்தோம். அதே மாதிரிதான் இங்கேயும் கொன்றும் துணையும் இகழாயிடும். இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் இவனுடைய அகீர்த்தியானது அழியாமல் இருந்து கொண்டே இருக்கும். யுக யுகந்தோறும் ஒவ்வொரு தடவையும் அர்ஜுனன் என்று சொன்னாலே அவன் தோற்றோடினவன் அப்படின்ற பெயர் கிடைக்கும். பயாத்ரணா துபரதன் அப்படின்னு உன்னை பத்தி பேசுவாங்கப்பா. பயத்துல தோற்று ரணபூமியிலிருந்து ஓடி சென்றவன் அவன் அப்படின்னு உன்னை பத்தி பேசுவாங்களே, அது உனக்கு நன்மையை கொடுக்குமா? அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? யாருடைய மனதிலெல்லாம் நீ மிக உயர்ந்த இடத்தில் இருந்தாயோ அவர்களுடைய மனதிலேயே அவர்களுடைய சொற்களாலேயே நீ மிக கேவலமாக ஆக்கப்படுவாயே. காதுல கேட்க முடியாத அளவுக்கு ரொம்ப கேவலமான சொற்களால் உன்னை சாடுவார்களே. இந்த உலகம் உன்னை கீழே கொண்டு போய் விதிக்குமே. எப்படியெல்லாம் பயமுறுத்துறப்பாரு. ஒரு செயலை செய்யல அப்படின்னு சொன்னா நீ செய்யலைங்கிறது நீ ரொம்ப கருணையோட விட்டு கொடுத்துட்டேன்னு நினைக்க மாட்டாங்க. நீ பயந்து ஓடி போயிட்ட அப்படின்னு நினைப்பாங்க. இந்த பயம், இந்த அவமானம், இந்த அகீர்த்தி இதெல்லாம் நீ சம்பாதிச்சுதான் ஆகணுமா? ஏற்கனவே நீ நிறைய கீர்த்தியை சம்பாதித்து வைத்திருக்கிறாய். உனக்கு நிறைய பெருமைகள் இருக்கின்றன. அந்த பெருமைகள் எதுவுமே வெளியில் தெரியாமல் போய்விடும். ஏன்னா இந்த பேட் வேர்ட்ஸ் ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆயிடும். நம்ம ஒரு 100 நல்ல விஷயம் பண்ணியிருந்தோம்னா அது போய் சேர்றத காட்டிலும் ஒரே ஒரு கெட்ட விஷயம் ஏதாவது ஒண்ணு நடந்து போச்சு, தெரியாம நடந்து போச்சுன்னா அதைத்தான் உலகம் பேசு. அவங்க அப்படியாமே, அவங்க இப்படியாமே அப்படின்னு. அவங்க எப்படியோ நல்லவங்களாலாம் இருந்த விஷயத்தெல்லாம் பேசவே பேசாது. அதுதான் உலகத்தினுடைய இயல்பு. அதை காட்டுறார் கிருஷ்ணன். நமக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம புரிஞ்சுக்கணும். நான் மாட்டேன்னு சொல்றதுக்கு முன்னாடி 10, 15 வாட்டி யோசிக்கணும். செய்யறது அப்படிங்கிறது கொஞ்சமா செஞ்சா கூட பரவாயில்ல. பின்னாடி சொல்ல போற ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய, கொஞ்சோண்டு பண்ணுப்பா, போரும்பா, அதுவே உனக்கு பெரிய நன்மையை தரும் அப்படின்னு பின்னாடி சொல்லப்ப. அதனால தர்மம் இல்லைன்னு சொல்றானே, இவனோட சுதர்மம் அதுதானே. இவன் அதுக்காகத்தானே இந்த பிறவியை எடுத்திருக்கிறான். இவன் நாட்டை காப்பதற்காகத்தானே இந்த பிறவியை எடுத்திருக்கிறான். அவனுடைய தர்மத்தில் அவன் எப்படி பிழை செய்ய முடியும்? தர்மத்தின் போது தர்மத்தை காக்கும் பொழுது அவன் செய்யும் செயல்கள் மற்றவனுக்கு ஹிம்சையாக இருந்தால் கூட அது கரெக்ட் தானே. அந்த தர்மத்தின் படி அது கரெக்ட் தானே. இந்த விஷயம் எல்லாம் அவர் சொல்றதுனால இன்னொன்னு சொல்றார் அவர். இந்த இதோட சேர்த்து சொல்லும் பொழுது ஹதோவா பிராப்சியசி ஸ்வர்க்கம். அப்பா நீ தோத்து போயிட்டான்னு வச்சுக்கோயேன், பயப்படாதப்பா. அதுக்காக உனக்கு ஒன்னும் கெடுதல் வந்துடாது. உனக்கு நிச்சயமாக சொர்க்கத்தில் ஒரு இடம் நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் நீ க்ஷத்திரியனுடைய தர்மத்தை பண்ணினாயே, அதனால் உனக்கு நிச்சயமாக இருக்கிறது. சரி, ஜெயிச்சுட்டேன்னா இந்த ஊர் உனக்கு சொந்தமா போயிடப்படுது. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய போகங்கள் எல்லாம் உன்னுடையது தானே. எதற்காக நீ கவலைப்படுகிற? அப்போ 2 பக்கமும் வின் வின் சிச்சுவேஷன் தான் இருக்கு. பயப்படாத அப்படின்னு காண்பிக்கிறார் கிருஷ்ணர். எப்போனா இந்த செயல்கள் அத்தனையும் எப்படி செய்ய வேண்டும் இதுக்கப்புறம் சொல்ல போறார். நான் சொன்னேன், இதுக்கப்புறம் சொல்ல போற விஷயங்கள் தான் வாழ்க்கைக்கான பாடங்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படின்னா, இந்த வேதத்துல 2 வகையாக நம்முடைய உபதேசங்கள், வேதத்தின் உபதேசங்கள் 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு கர்ம காண்டம், இன்னொன்று ஞான காண்டம் அப்படின்னு முன்னாடி பார்க்கும் பொழுது சொல்லியிருக்கு. இந்த கர்ம காண்டம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, ரிலிஜியன், நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறது. ரிலிஜியன் அப்படின்னு சொன்னா ஒரு வே ஆஃப் லைஃப். நம்ம சொல்லுவோம் ஹிந்துயிசம் இஸ் அ வே ஆஃப் லைஃப். அப்படி எப்படி வாழ வேண்டும், நீ காலையில் எழுந்ததிலிருந்து இரவு வரை உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கட்டமைக்க வேண்டும், அது எது உனக்கு நல்லது அப்படிங்கறத இந்த கர்ம காண்டமானது சொல்கிறது. இன்னொரு காண்டம் ஞான காண்டம் என்ன சொல்றதுன்னா பிலாசபி. ஞானம்னா பிலாசபி, நாலேஜ், அதெல்லாம் தான் ஞானம். அது என்ன சொல்றதுன்னா ரைட் வியூ ஆஃப் லைஃப். எப்படி வாழ்க்கையை பார்க்க வேண்டும், வாழ்க்கையை எப்படி நீ அணுக வேண்டும், நீ எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கையை எப்படி அணுக வேண்டும். இந்த 2 விஷயம்தான் வேதம் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கொடையாக இருக்கிறது. பொதுவா நம்ம சொல்றது உண்டு, வேதம் நம்ம வாழ்க்கைக்கான மேனுவல் அப்படின்னு. எந்த ஒரு பொருளுக்குமே மேனுவல் இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லு. நாம எப்படி வாழறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மேனுவலா தான் இந்த வேதமானது இருக்கிறது அப்படிங்கிறது. இதுல கிருஷ்ணர் ஆரம்பத்துல முதல்ல என்ன சொன்னார்னா ஃபர்ஸ்ட் பிலாசபி சொல்லிட்டாரு. எப்படி நீ இந்த வாழ்க்கையை பார்க்கணும், இது அழியாத ஒரு பரம்பொருள் நீ என்பதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை அணுகு. அப்படி என்றால் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் உன்னை பாதிக்காது. அதுக்காக தான் கிருஷ்ணர் அதை முதல்ல சொல்றார்.
நமக்கு வெறும் 11லேருந்து 25ன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு மிஞ்சி போனா ஒரு 15 ஸ்லோகம், 10 ஸ்லோகம், அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்லோகம் எடுத்துட்டா கூட 15 ஸ்லோகத்துல முடிஞ்சிடுறது. நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ, இந்த வாழ்க்கையை எப்படி அணுக வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தாச்சு. ரைட் வியூ சொல்லிக் கொடுத்தாச்சு. வாழ்க்கையை பற்றிய ஒரு பார்வை அது சொல்லிக் கொடுத்தாச்சு. எப்படி வாழணும், இந்த பார்வையை வைத்துக்கொண்டு நான் சரியாக வாழ வேண்டும். அதுதான் இப்ப அடுத்தது சொல்லணும். முதல்ல சொன்னது பூரா என்ன அப்படின்னா, 3 விதமா இத பிரிச்சுக்கிறார். கிருஷ்ணர் 3 விதமா இத பிரிக்கிறார். ஒண்ணு ஃபர்ஸ்ட் லெவல்ல அத்தியாத்மிக திருஷ்டியில சொல்றார். இவர் பூரா பிலாசபிக்கலா இந்த விஷயத்தை அணுகிறதுக்கு அவனுக்கு அறிவை கொடுக்கிறார். அடுத்ததுல என்ன சொல்றார் அப்படின்னா, எத்திக்கல் மாரல் வேல்யூஸ் சொல்லி கொடுக்கிறார். தர்ம அதர்ம விவேகங்கள் சொல்லி கொடுக்கிறார். நீ உன்னுடைய தர்மத்தை நீ செய்துதான் ஆகணும். நோ எஸ்கேப். என் டியூட்டியிலேருந்து எனக்கு எஸ்கேப்பே கிடையாது. அவன் க்ஷத்ரியன், அவன் போர் தொழில் பண்ணுகிறான், அதையே இங்க அப்ளை பண்ண முடியாது. இப்ப வருணாசிரமம்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க முடியாது. இப்பவும் அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கா இல்லையா? இப்ப எப்படி இருக்கோ சிச்சுவேஷன் அப்படி பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். நான் டீச்சரா இருக்கேன், என் டீச்சர் தொழில இருந்து நான் வெளியில போக முடியாது. நான் ஹவுஸ் மேக்கரா இருக்கேன், என் ஹவுஸ் மேக்கர் தொழில இருந்து நான் வெளியில போக முடியாது. வெளியில போகிறது அப்படின்னா என்ன? எனக்கு இது பண்ண பிடிக்கல, நான் போட்டுற காண்டீவம் ஸ்ரம்சத்தே ஹஸ்தாத்துன்னு அவன் கொண்டு தொப்புன்னு போட்டான், நானும் கரண்டியை போட்டுட்டு நானும் வெளில போய் உட்காந்துருக்கேன்னு உட்கார முடியாது. தட் இஸ் நாட் த ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றாரு. நாம அவங்களுக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். நான் ஒரு இடத்துல வேலை பண்றேன்னா அந்த இடத்துல இருந்து நான் தன்னிச்சையாக எனக்கு இது பிடிக்கவில்லை என்றெல்லாம் போக முடியாது. அதற்கு சரியான காரணங்கள் இருக்கும் பொழுதுதான் நாம் அதிலிருந்து விடுபட முடியும். அதனாலதான் அடுத்தது சொன்னார், மாரல் ஆட்டிடியூட், எத்திக்கல் ஆட்டிடியூட். நீ எப்படி தர்மத்தை இதை ஹேண்டில் பண்ணணும், உன்னுடைய தர்மம் ஸ்வதர்மம், அதை எப்படி நீ ஹேண்டில் பண்ணணும், அதுல உனக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, உனக்கு ஏன் இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கும். நான் என்னவா இருக்கேனோ அதுல நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணித்தான் ஆகணும். நான் எந்த எஸ்கேபிசமும் அதுல கிடையவே கிடையாது. கஷ்டப்பட்டாவது நான் அதை பண்ணணும். பாரமாயிருந்தாலும் தங்கள் வருடம் ஆசிரமம் சொன்ன பார காரியங்கள் செய்வர் தீர்ந்த நிலைவிடார் ஜீவன் முக்தர் அப்படின்னு கைவல்ய கவனி. அவன் ஞானம் அடைந்த பிறகு கூட அவன் எந்த நிலையில் இருக்கிறானோ, என்னவாக இருக்கிறானோ அதற்கான தர்மங்களை கர்மங்களை அவன் செய்து கொண்டுதான் இருப்பான். அவன்தான் ஜீவன் முக்தன்னு அங்கேயும் டிக்ளேர் பண்ணிட்டு, எல்லா சாஸ்திரத்திலையும் சொல்ற விஷயம் ஒண்ணுதான். வேர்ட்ஸ் தான் நமக்கு மாத்தி மாத்தி நமக்கு புரியறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறோம். சில விஷயங்களை நம்ம ஆச்சாரியர்களுடைய ஒரு உபதேசங்களை மனதில் வைத்துக்கொண்டு அடுத்தது 3வது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதுலயே நம்ம இதுவரைக்கும் படிச்சதுலயே இந்த தர்ம விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த 3வது விஷயத்தையும் சொல்லிட்டார். இந்த உலகியலாக நீ இதை எப்படி பார்க்கணும், உலகியலாக எப்படி பார்க்கணும்னு எங்க சொன்னார்? உனக்கு கீர்த்தி போயிடும், புகழ் போயிடும், உன்னை எல்லாரும் ஏசுவா பேசுவா, நீ பயந்து ஓடி போயிட்டேன்னு சொல்லுவா. இதெல்லாம் உலகியல். உலகம் எப்படி என்னை பார்க்கிறது, அதான ரொம்ப அடுத்தது முக்கியமானது. அதுதானே என்னை இந்த உலகம் எப்படி எதிர்கொள்கிறது. அதனால அந்த உலகத்துக்கு நான் பயந்துதான் இருக்கணும். நான் இந்த உலகத்தில் தானே வாழ போறேன். நான் போய் தனி உலகம் சிருஷ்டிச்சுட்டு நான் என்ன திரிசங்குவா என்ன எனக்குன்னு தனியா எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுக்கு அப்படி பண்ண முடியலையே அவனாலையுமே. அதற்காக விஸ்வாமித்திரனுடைய 1000 வருட தபசானது வீணா போச்சு. அது எதுக்காக பண்ணுவானே, அதுதான் தேவை கிடையாது. அதெல்லாம் தான் சொல்றதுக்கு தான் அந்த மாதிரி கதைகள் எல்லாம் இருக்கு. அதனால என்ன இதுல இருந்து தெரியறதுன்னா, உலகத்திற்கு நீ உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். நம்ம படிச்சிருக்கோம் திருக்குறள்ல. இந்த உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு. எல்லோரும் எப்படி பெரியோர்கள் உன்னை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அப்படித்தான் நீ இருக்க வேண்டும். செயற்பாலதோறும் அரணே, ஒருவர்க்கு உயர்ப்பாலதோறும் பழி. நீ பெரியோர்கள் பழிப்பார்கள், நீ இப்படி பண்ணலனா. இதெல்லாம் எங்க சொன்னார்? இப்பதான் நம்ம பார்த்தோம். இந்த 35, 6, 7 இதெல்லாம் அந்த விஷயங்களைத்தான் பார்த்தோம். அடுத்தது என்ன, இதுக்குல இருந்து ஒரு டாபிக் சேஞ்ச் ஆகுது. இதுல இருந்து ஒரு டாபிக் எங்க சேஞ்ச் ஆக போகுதுன்னா, ஹவு டு டூ யுவர் பியூட்டி. அதான் நீ எப்படி காரியத்தை செய்யுது. இது தெரியலன்னா இவ்வளவு நேரம் சொன்னது மண்டையில ஏற எந்த ஒரு சிஷியனுக்கு நீ செஞ்சுதான் ஆகும், அதெல்லாம் நீ செய்யலன்னா உனக்கு அசிங்கமாயிடும் அப்படிலாம் சொன்னா மட்டும் கன்வின்ஸ் ஆயிடுவாள் யாராவது? ஆகவே மாட்டா. லாஜிக்கலா உனக்கு நான் சொல்றேன்ப்பா, இப்படிப்பட்ட ஆட்டிடியூட வச்சுட்டு நீ காரியம் பண்ணு, கவலையே இருக்காது அப்படி சொல்லி கொடுத்துப்போம். அதுதான் குருவினுடைய மேன்மை. நான் சொன்னேன் நீ செய்ய அப்படிங்கிறது கிடையாது. சாஸ்திரம் நமக்கு அப்படி எந்த விஷயத்தையுமே திணிக்கிறதே கிடையாது. நமக்கு அழகா புரியிற விதமாக அடுத்தது சொல்ல போறேன். யார் படிக்கிறேன்னா, சாரி இப்போ அபிராமிமா படிக்கிறீங்களா இல்ல அங்கேயர்கனி படிக்கணுங்க இல்லையா?
அங்கே இருக்க நீ படிக்க हरि ओम हरि सुख दुःखे समे कृत्वा सुख दुःखे समे कृत्वा सुख सुख दुःखे दुःखे समे कृत्वा सुख दुःखे समे कृत्वा लाभालाभौ जयाजयौ लापालाभौ जया जयौ लापालाभौ जया जयौ ततो युद्धाय युज्यस्व ततो युद्धाय युज्यस्व ततो युद्धाय युज्यस्व नैवं पापमवाप्स्यसि नैवं पापम् अवाप्स्यसि नैवम् अवाप्स्यसि अवाप्यस् ஒரு இஸ் சேர்த்துக்கோங்க अवाप्स्यसि அவாப்ஸ்யசி अवाप्स्यसि नैवं पापम् अवाप्स्यसि नैवं पापम् अवाप्स्यसि இங்க வந்து நான் சொன்னேன் என்ன ஆட்டிடியூட்ல காரியம் பண்ணணும் அப்படிங்கறத கிருஷ்ணர் சொல்லி கொடுக்க போறார். இத வந்து சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா 2 விஷயமா சொல்றார். ஒண்ணு, இதுதான் கர்ம யோகத்தினுடைய பீஜம். பீஜம்னா இதுதான் விதை. இதுல இருந்துதான் கர்ம யோகம்ங்கிற கான்செப்டை டெவலப் பண்றோம் அப்படிங்கிற அதை நம்ம டெவலப் பண்ணல, சாஸ்திரம் டெவலப் பண்றது. கிருஷ்ணர் அழகா அதை எடுத்து நமக்கு இந்த அர்ஜுனனுக்கு சொல்ற விதமாக சொல்றார். அடுத்தது இன்னொரு விஷய விதமாக சொல்றார். இன்னொன்னு என்னன்னா கர்ம யோக சாரம் அப்படின்னு சொல்ற. இதே விஷயத்த சுவாமி பரமாத்மன் வந்து ரொம்ப அழகா ஒரு ஒரு பாயிண்ட் இதுல சொல்லுவார். என்ன அப்படின்னா, இந்த இந்த ஸ்லோகம் கர்ம யோகம் அப்படிங்கிறது இருக்கே, இந்த கர்ம யோகம் அப்படிங்கறத சமத்துவ புத்தி யோகம் அப்படின்னு சொல்றோம். இந்த சமத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுல நாம எப்படி வந்து நம்மளை அளக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்டெலிஜென்ட் கோஷன்ட் ஐக்யூ அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்ப இந்த இன்டர்வியூக்கு எல்லாம் போனோம்னா ஏதாவது ஒரு 4 விஷயத்த கொடுத்து கடகடான்னு அதை டிக் அடிக்க சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எவ்வளவு சீக்கிரம் இந்த புத்தி வந்து வேலை செய்யறது, எவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, தட் இஸ் ஐக்யூ. இந்த இடத்துல பரமாத்மாஜி சொல்றாரு இது இக்யூ அப்படின்னு. நமக்கெல்லாம் ஒரு இக்யூ தான் தெரியும், ரயில்வே டிக்கெட் மூவ் பண்றதுக்கான இக்யூ. நான் இந்த இக்யூக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இமோஷனல் கோஷன்ட் அப்படின்னு அர்த்தம். அது இன்டெலிஜென்ட் கோஷன்ட், இது இமோஷனல் கோஷன்ட். ஒரு மனிதன் ஒரு செயலுக்கு எந்த விதமான ஒரு அணுகுமுறையோடு அந்த செயலை அவன் செய்ய வேண்டும், இதுதான் விஷயம். நமக்கு வாழ்க்கையில எந்த செயல் செய்தாலுமே அதுல 2 ரிசல்ட் வரும். ஒண்ணு வந்து லாபம் வரும், இன்னொன்னு நஷ்டம் வரும், ஒண்ணு வெற்றி வரும், இன்னொன்னு தோல்வி வரும். இந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிறது முதல் வார்த்தை என்ன சொல்ற, சுக துக்கே. பொருளை பார்த்துடலாம். சுக துக்கே அப்படின்னா இன்ப துன்பங்களையும், லாப அலாபம், அலாபம்னா நஷ்டம், லாபம்னா இது லாபம் தான், நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். லாப நஷ்டங்களையும், ஜெய அஜயவ் வெற்றி தோல்விகளையும், சமயகிருத்வா சமமாக எதிர்கொண்டு. சுவாமிஜி சொல்ற இத சமமாக எதிர்கொள்வதற்கான ஒரு மனநிலையை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். யூ ஷுட் டெவலப் த ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றோம். அது வந்து அது ஒரே நாள்ல வந்துடாது. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் பிரச்சனையோட முதல் இன்ஸ்டன்ஸ்லயே நான் வந்து இந்த இதை நான் அப்ளை பண்ண முடியுமான்னா முடியாது. இது பயிற்சியினால வரணும். அதனாலதான் இந்த விஷயத்த வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி எப்படி வந்து காரியம் பண்ணணும் அப்படிங்கறத கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் வைக்கிறாரு. ஏன்னா காரியம் பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்க போறாரு. இதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா தடவையும் நீ யூஜிஎஸ்வான்னு சொல்லுவார். எப்படி பண்ணணுங்கிறத முதல்ல இங்க இருந்துதான் அவர் ஆரம்பிக்கிறார். இத வந்து நீ சமத்துவமாக எதிர்கொண்டு ததக பிறகு யுத்தாய யுஜ்யஸ்வ யுத்தத்திற்கு தயாராகு. ஏவம் பாபம் ந அவாப்ஸ்யசி இவ்விதத்தில் நீ பாபத்தை அடைய மாட்டாய். அவனுடைய பயம் என்ன, எனக்கு பாபம் வந்து சேரும், இவர்களை கொன்றால் எனக்கு பாபம் வந்து சேரும். அப்போ இவர்களை கொல்லாமல் நான் இங்கிருந்து ஓடி விடுவது எனக்கு நல்லது, அல்லது இவர்கள் என்னை கொன்றாலும் பரவாயில்லை நான் இங்கேயே செத்து போறேன்,
இல்லைன்னா நான் இங்கிருந்து போய் பல வீடுகளில் நான் வந்து பிக்ஷை எடுத்து நான் சாப்பிட்டு என்னுடைய வயிற்றை பார்த்துக் கொள்கிறேன். இதெல்லாம் அவன் சொன்ன வார்த்தைகள் இல்லையா? இங்க முன்னாடி ஸ்லோகத்துல கிருத நிச்சயக அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம பார்த்தோம் அதுல. இருந்தாலும் இந்த காரியத்தை நான் செய்யத்தான் போகிறேன்ற எண்ணத்தோட அந்த புத்தியோட நீ போய் வேலையை பார் அப்படின்னு சொன்னார்னு பார்த்தோம். இங்க என்ன கிருத நிச்சயக அப்படின்னா எதை நிச்சயமாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா இதுதான் சுகதுக்கே. சுகதுக்கேன்னா என்ன? இன்பம் துன்பம். ஒரு காரியம் பண்ணும் பொழுது நமக்கு வெற்றி வந்தால் இன்பம் கிடைக்கிறது, தோல்வி வந்தால் துன்பம் ஆகிறது. இந்த துன்பம் இருக்கு இல்லையா, அது நம்மை பண்படுத்துகிறது. எல்லா தடவையும் ஒருத்தனுக்கு வெற்றியே வந்துடுது அப்படின்னு சொன்னா துன்பத்தின் சுவடே அவனுக்கு தெரியாமல் போயிடும். ஆனா துன்பம் என்பதுதான் ஒரு மனிதனை இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான படிக்கட்டாக இருக்கிறது. அப்ப துன்பம்ங்கிறது வாழ்க்கையில முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டா, நீ வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா துன்பங்கள் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். அதனால துன்பம் என்பதும் சரி, இன்பம் என்பதும் சரி எதற்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா நம்மை பண்படுத்துவதற்காகத்தான் கொடுக்கப்படுகிறது. பின்னாடி சொல்ல போற இது ஸ்திதப்பிரஜ்ஞனுடைய லட்சணத்தை சொல்லும் பொழுது 2வது ஸ்லோகத்துல சொல்வார், துக்கேஷ்வனு விக்னமனாகா சுகேஷு விகதஸ்பிருதம். அவன் துக்கத்தில் துவள மாட்டான், சுகத்தினால் கிடந்து ஆடவும் மாட்டான், ரெண்டும் பண்ண மாட்டானப்பா. அப்படிப்பட்டவன் தான் ஸ்திதப்பிரஜ்ஞன் அப்படின்னு, நிலையான அறிவு பெற்றவன் அப்படின்னு அர்த்தம். இங்க என்ன இங்கதான் அதைத்தான் இங்க ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே அதைத்தான். அந்த ரெண்டுமே நமக்கு எப்பவுமே வரக்கூடியது என்ன? வெற்றி வரும், தோல்வி வரும். அதுதான் ஜெயா ஜெயவும் சொன்ன. லாபம் வரும், நஷ்டம் வரும், இன்பம் வரும், துன்பம் வரும். இந்த வெற்றி தோல்வி என்பதும் லாபம் நஷ்டம் என்பதும் முறையே இன்பம் துன்பம் இரண்டையும் நமக்கு தருகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது ரெண்டையும் எப்படி பாக்குறது அப்படின்னா, ரெண்டையும் நான் ஈக்குவலா பார்க்கணும். தோல்வி என்பது என்னை அடுத்த செயலை செய்ய விடாமல் முடக்கி போய்விட செய்யக்கூடாது. ஏனென்றால் அந்த தோல்வி அப்படிங்கிறது நான் உடனே என்ன பண்ணுவேன், தோல்வி ஏற்பட்டுடுத்து அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எந்த பிளேன்ல நடக்கிறது அப்படின்னு சொன்னா, இது என்னுடையது அப்படிங்கிற எண்ணம், நான்கிற எண்ணம், இது ரெண்டு தான் எனக்கு இந்த வெற்றி தோல்விகளை டிரான்ஸ்லேட் பண்ணி சுகமாவும் துக்கமாவும் கொடுக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எனக்கு ஒரு வெற்றி கிடைத்தால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டால் நான் மிகவும் அவமானமாக அதை நினைக்கிறேன். மற்றவங்க பார்வையில நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கிறேன். அப்ப நான் எனது அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயம் இருக்கே, அது எனக்கு இன்பம் துன்பம் இரண்டையும் வருவித்து கொடுக்கிறது. சிச்சுவேஷன் ஒண்ணுதான், வெற்றி தோல்விங்கிறது எனக்கு இன்பம் துன்பத்தை கொடுக்கல. நான் அதுலோட அட்டாச் பண்ணிக்கும் பொழுது எனக்கு என்ன கொடுக்கறதுன்னா இன்பத்தையும் துன்பத்தையும் எனக்கு கொடுக்கிறது. நீ சமமாக இரண்டையும் பார். அது ரெண்டுலையும் நீ போய் வந்து இது வெற்றி வந்தால் எனக்கு பெருமை, தோல்வி வந்தால் எனக்கு வந்து சிறுமை அப்படின்னு நினைக்காத. அது ரெண்டையும் ஈக்குவலா பார். வெற்றினா அந்த சிச்சுவேஷன்ல அது வெற்றி, அது வந்து இது சக்சஸ் ஆயிடுது, அவ்வளவுதான். சக்சஸும் ஃபெயிலியரும் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தட் ரிசல்ட். நம்ம வேலை பண்ணும் பொழுதே நம்ம அந்த பிளஷர், ஒர்க் இஸ் பிளஷர் அப்படிங்கிற, நீ என்ன பண்றியோ அதை என்ஜாய் பண்ணி பண்ணு. அந்த என்ஜாய் பண்ணி பண்ற ஒர்க்கோட ரிசல்ட் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லப்பா, அதை பத்தி கவலைப்படாது. நீ ஒர்க் பண்ணச்சேயே நீ உனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கிடைச்சு ஆயிடுது. அதுக்கப்புறமா நமக்கு கிடைக்கிறதெல்லாம் போனஸ் தான். அந்த வெற்றியும் தோல்வியும் போனஸ்ல தான் சேர்றது. போனஸ் குறைஞ்சா என்ன, ஏறினா என்ன? அதனால நமக்கு ஒன்றும் இது கிடையாது. இதை எங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது? மென்டல் ப்ரிப்பரேஷன் தான் இதுக்கு ரொம்ப. அவனை தயார் பண்ற. ஏன்னா அவன் நேர ஒரு அம்பு அடிக்கிற போது எதிர்க்க இருக்கிறவன் கையை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டான். அவனும் ஒரு அம்பு அடிப்பான். இந்த சைட்ல 10 பேர் விழுவாங்க, அந்த சைட்ல ஒரு 15 பேர் விழுவாங்க. இது வந்து வெற்றியா தோல்வியா என்று ஒவ்வொன்றுக்கும் இவன் பார்த்து கொண்டே இருந்து அதே பண்ணிட்டே இருந்தான்னா இவனால வேலையை பண்ண முடியாது. இவன் தான் கேட்கிறான், யத்வா ஜெயேவம் யதிவா நோ ஜெயே யுகூன். இவன் தான் கேட்கிறான், அவர்கள் ஜெயிப்பார்களா நாங்க ஜெயிப்போமா தெரியவே இல்லையே எனக்கு அப்படின்னு. எதுக்காக அதை பாக்குற நீ? நீங்க வந்திருக்கிறது எதுக்குன்னா சண்டை போடுறதுக்கு. நாம் இந்த உலகத்திற்கு வந்திருப்பது எதற்கென்றால் வாழ்வதற்கு. வாழ்வது என்பது வேறு. நம்ம வாழறது, நம்ம விரும்பி வாழணும். ஒரு விஷயத்திலயும் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை பார்த்து வாழறதுக்கு ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கை என்பது சந்தோஷமாக இருக்கவே இருக்காது. அதனால எப்படி இது வந்து இதற்கு பேர் தான் இந்த இருமைகள் அப்படின்னு சொல்லி, டிவாலிட்டி அப்படின்னு சொல்லும். இருமைகள் அப்படின்னா இந்த துவந்தங்கள் அப்படின்னு சன்ஸ்கிருத்ல சொல்லும். இருமைகள் அப்படின்னா என்னன்னா வெற்றி தோல்வி, இந்த லாபம் நஷ்டம், இன்பம் துன்பம், குளிர் வெப்பம், இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் இருமைகள்.
இந்த இருமைகளினுடைய தன்மையே அப்படித்தான். ஒண்ணு பாசிட்டிவா இருக்கும், ஒண்ணு நெகட்டிவா இருக்கும். 2மே நெகட்டிவா இருக்கிறதுனா பிரச்சனை இல்ல. 2மே பாசிட்டிவா இருக்கிறது பிரச்சனை இல்ல. இந்த 1 பாசிட்டிவ், 1 நெகட்டிவ் இருக்கும் பொழுது நான் எப்படி அத ஹேண்டில் பண்ணணும்? அதுதான் இங்க கிருஷ்ணர் சொல்லிக் குடுக்குற விஷயம். இத நாம எமோஷனலா ஹேண்டில் பண்ணக்கூடாது. இத நீ உன்னுடைய அறிவுபூர்வமாக ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் நீ பார்க்கணும். அப்ப நீ அறிவுபூர்வமாக அதுக்கு தான் அறிவ முதல்ல குடுத்த. நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா, நீ இதற்கு சம்பந்தப்பட்டவனே அல்ல. நீ தூய உணர்வு. இது எதற்கு சம்பந்தப்பட்டது என்றால், இது அனாத்மாவுக்கு சம்பந்தப்பட்டது. இந்த அனாத்ம பிரபஞ்சமானது அழிந்து அழிந்து மறுபடியும் உருவாகிக் கொண்டே இருக்கப் போகிறது. இந்த அழிந்தழிந்து உருவாகிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு ஏற்றமும் ஒரு இரக்கமும் இருந்தால் அதற்காக நீ எதற்கு கவலைப்படுகிறாய்? உன்னோட வேலையை மட்டும் தான் நீ பார்க்கணும். அப்படி நீ பார்த்தாய் என்றால் உனக்கு எந்த ஒரு பாபமும் அதனால் ஏற்படாது. அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதுல இருந்து அப்படின்னா, நீ என்ன வேலை செய்யறியோ அந்த வேலையில கவனமா இருக்கிறது மட்டும் தான் உன்னுடைய டியூட்டி. கடமை என்பதே அந்த வேலையை செய்வது மட்டும் தான். வேலையோட ரிசல்ட்ல நீ கவனம் போயிடுத்து அப்படின்னு சொன்னா, அந்த வேலைய நம்மளால நல்லா பண்ண முடியாது. அதுதான் இங்க கிருஷ்ணர் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. நான் எதுக்காக வேலை செய்யறேன்னா, வேலைய செய்யறதுக்காக மட்டுமே வேலைய செய். வேற எதுக்காகவும் கிடையாது. எந்த வேலையா இருந்தாலும் சரி. எந்த வேலையா இருந்தாலும் சரி. ஆபீஸ்ல போய் ஒரு விஷயம் பண்றோமா, அப்பவும் அதுதான். நம்ம பப்ளிக் சர்வீஸ் ஒண்ணு பண்றோமா, அப்பவும் அதுதான். நான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் அங்க வைத்துக் கொள்ளக் கூடாது. எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா எனக்கு சந்தோஷம் வரும். அந்த ஃபுல்ஃபில் ஆகலைன்னா எனக்கு துக்கம் வரும். அந்த ஃபுல்ஃபில் ஆகல அப்படிங்கிற போது நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு யார் காரணம்னு தேடுவேன். என்ன காரணமா ஒரு காலமும் சொல்ல மாட்டேன். யார் காரணம்னு தேடுவேன். அந்த காரணத்துக்குரியவர்களை நான் சாடுவேன். நம்ம இதுல பார்த்தோம். பொறையுடைமை இப்பதான் படிச்சோம். நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். உனக்கு நிறைவாக இருக்க வேண்டும். நிறைவாக பூர்ணமாக உன்னுடைய மனமானது நிறைந்து இருக்க வேண்டும். இது இன்பமாக இருக்க வேண்டும்னு சொன்னா நீ என்ன பண்ணணும்னா பொறுமையா இருக்கணும். சொன்னாரா இல்லையா வள்ளுவர்? இதே விஷயம்தான். நீ உன்னுடைய அந்த ஈக்வலிபிரியம்னு சொல்லுவோம். ஈக்வலிபிரியம்னா அந்த ஒரு ஒரு சமத்துவமான ஒரு தன்மை, மனதில் இருக்கக்கூடிய ஒரு சமத்துவமான தன்மை. அதை குறைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நினைத்தாய் என்றால் இந்த இருமைகளுக்குள் போய் நீ மாட்டிக்கொள்ளக் கூடாது. சரி. அப்ப நான் இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணா எனக்கு பாவம் வராதுன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் என்னதான் வரும் எனக்கு? பாபம் வராதுன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா, சித்த சுத்தி வரும். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. நம்ம எந்த கர்மா பண்ணாலும் நமக்கு அந்த கர்மாவுக்கான பலன் ஒண்ணு இருக்கும். மெயின் பலன் என்ன அப்படின்னா, நம்ம அந்த கர்மாவுல பற்று இல்லாம பண்ணினோம் அப்படி கர்மாவுல பற்றுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். பற்று இல்லாம பண்றதுன்னா எனக்கு வேண்டாத வெறுப்பா ஏதோ பண்றதுன்னு அர்த்தம் இல்ல. அந்த கர்மாவினுடைய பலனில் பற்றில்லாமல், அது எனக்கு இந்த பலனைத்தான் கொடுக்கணும், அப்பத்தான் நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படிங்கிற பற்று இல்லாமல், நான் என்னுடைய காரியத்தை, கடமையை நான் செவ்வனே செய்து வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, சித்த சுத்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும். மன தூய்மை தான் நமக்கு முக்கியமானது கிடைக்கும். இந்த மன தூய்மைங்கிறது நமக்கு இம்மீடியட் ரிசல்ட். நேரடியா பார்க்க முடியும். உடனடியாக நம்மால் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா மன தூய்மை தான். இதுவரைக்கும் பேசினது எல்லாத்துலயும் ஆத்ம அனாத்ம விவேகத்தை எதற்காக சொன்னார் அப்படின்னா, அத பேசா வைத்துக்கொண்டு அவன் இந்த காரியங்களில் சமத்துவமான புத்தியோடு அவன் வேலை செய்தான் என்று சொன்னால் அவனுக்கு மனதில் எந்த விதமான நெருடல்களும் இருக்காது. ஏனென்றால் மனதால அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனாலதான் அந்த விஷாத யோகம்ங்கிற அவ்வளவு விஷயங்கள் நமக்கு அவன் வாக்கினால் நம்மால் கேட்கும்படியாக இருந்தது. அந்த மனசுக்கு ஒரு சமாதானம் இல்லை. அந்த சமாதானம் என்பது எப்பொழுது வரும் என்றால், அவன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனுடைய கடமைகளை மட்டும் அவன் செய்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் கிருஷ்ணருடைய முக்கியமான ஒரு உபதேசமாக இங்க இருக்கு. இந்த 2 இருமையையும் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் இந்த ஹோல் பகவத்கீதாவினுடைய எசன்ஸா இருக்கு அப்படின்னு சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி சொல்றாங்க. இது என்டையர் எசன்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா இந்த தாட்டை பேஸ் பண்ணிதான். எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் நம்ம சுவாமிஜி என்ன சொல்றாரு, இதுதான் பீஜமா இருக்குங்கிறார். பீஜம்னா என்ன? இதுதான் விதையா இருக்கு. இதை வைத்துக் கொண்டுதான் இன்னும் வரக்கூடிய அத்தனை கருத்துக்களும் கட்டமைக்கப்படுவது இதை பேஸாக வைத்துக் கொண்டுதான் அப்படின்னு.
பரமேஷ்டி குருவான தயானந்த சரஸ்வதி சுவாமிஜியும் என்ன சொல்றார்? அவரும் இதேதான் சொல்றாரு. இதுதான் எசன்ஸ் ஆஃப் பகவத்கீதை. பகவத்கீதா நமக்கு என்ன கொடுக்கறது, என்ன மெசேஜ் கொடுக்கறது அப்படின்னா, எந்த விதமான ரிசல்ட் மேலேயும் உனக்கு இது இருக்கக்கூடாது, பற்று என்பது இருக்கக்கூடாது. அது பாசிட்டிவ் ரிசல்ட்டா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் ரிசல்ட்டா இருந்தாலும் சரி, அதை பற்றி நீ கவலைப்படாது. உன்னுடைய கடமையை மாத்திரம் நீ செய்து கொண்டே இரு. நீ அந்த அந்த பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்கு மேல சந்தோஷப்படுறதுக்கு பேரு ராகம், நீ அதுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் மேல வெறுப்பு ஏற்படுறதுக்கு பேரு துவேஷம். இது ரெண்டும் எங்க படிச்சிருக்கோம் நம்ம? திருக்குறள் முதல் அத்தியாயத்திலேயே படிச்சோம். ராகம், துவேஷம், விருப்பு, வெறுப்பு. இந்த விருப்பு வெறுப்பு இல்லாதவர் யாருன்னு படிச்சோம்? எந்த குறள்ல படிச்சோம்? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை. இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு என்பதே கிடையாது. அந்த இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை என்பதை அறிவுபூர்வமாக உணர்ந்து நாமும் விருப்பு வெறுப்பை குறைத்துக் கொள்வதே இறைவனை வழிபடும் முறை. அப்படி வழிபட்டால் நமக்கு யாண்டும் இடும்பையில ஒருபோதும் துன்பம் என்பதே நமக்கு வராது. இந்த ஸ்லோகத்துல கடைசி பாதம் நைவம் பாபம் அவாப்சியசி. பாபம் என்றால் என்ன? பாபம் அப்படின்னு ஒரு ஒரு பிரதிமை நிக்குமா? ஏதாவது ஒரு பொம்மை மாதிரி பாபம், இதுதான் பாபம் வச்சுக்கோங்க வீட்டுலன்னு சொல்ல போறாங்களா? கிடையாது. பாபம் என்பதுதான் நமக்கு துன்பமாக வருகிறது. நம்ம நிறைய தடவை முன்னாடியும் நம்ம சிந்தனை பண்ணியிருக்கோம். புண்ணியம் என்பது நாம் அனுபவிக்கும் இன்பங்களாக நமக்கு வருகிறது. பாபம் என்பது நாம் அனுபவிக்கும் துன்பமாக வருகிறது. நைவம் பாபம் அவாப்சியசி. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அந்த இலானடி சேர்ந்தார் என்பதை எப்படி செய்வது? அதை விருப்பு வெறுப்பில்லாமல் காரியங்கள் செய்வதன் மூலமாக அங்க படிச்சிருக்கோம். அதனாலதான் அதை நான் இப்ப கோட் பண்றேன். நீங்க அழகா அந்த இதை இந்த இடத்துல நீங்க எழுதிக்கலாம். கர்மயோகம்னா என்ன? இவ்வளவுதான் விஷயம். எந்த விதமான பலன் நீங்க ஜட்ஜே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது இப்படித்தான் வரும், அப்படித்தான் வரும். பாருங்க, இன்னைக்கு நேத்திக்குலேருந்து ஒரே அலறிண்டு உட்கார்ந்துருக்காங்க. இவன் தான் ஆட்சி அமைப்பான், அவன் தான் ஆட்சி அமைப்பான். எப்படி வருதோ என்ன வருதோ விஷயம் முடிஞ்சு போயிடுது, அவ்வளவுதான். அதுல ஒன்னும் நம்மளோட கருத்துங்கிறதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாதிக்கு பாதி விஷயங்கள் நம்மளுடைய கருத்தை கேட்டுக்கொண்டு அங்க எதுவும் நிற்பது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால வரக்கூடிய விஷயங்களை அது வரும் விதமாக நாம அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமானது நமக்கு இருக்கிறது. அப்ப என்ன நமக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு செயலில்தான் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். செயல் ஏற்படுத்தக்கூடிய விளைவில் நமக்கு கவனம் இருக்கக்கூடாது. இங்கே நமக்கு இன்னொரு 10 ஸ்லோகம் போச்சுன்னா அப்புறம் கர்மண்யேவாதிகார செயல்னு சொல்லுவாரு. இதை எப்படி நீ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் அதனாலதான் இதை சொன்னார் சுவாமிஜி. இது பீஜம் அப்படின்னு இங்க இருந்துதான் கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னு. எப்படி பார்க்கணும் இந்த செயலின் விளைவு, இதை எப்படி பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற. மனசுல இருக்கக்கூடிய உறுதி, அதுதான் வினையில் இருக்கக்கூடிய உறுதியாக வெளிப்படுகிறது. மனசுல என்ன உறுதி இருக்கணும்? எனக்கு எந்த விதமான ரிசல்ட் வந்தாலும் சரி, நான் வேலை செய்வதிலேயே நான் திருப்தி அடைந்து விட்டேன், எனக்கு வேலையே திருப்தியை தருகிறது. கிருத நிச்சய அப்படிங்கிறத போன ஸ்லோகத்துல இருந்த கிருத நிச்சய அப்படிங்கிறத எதை நிச்சயம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதான் இங்க அவர் சொல்லி கொடுக்கும். உணர்ச்சிகள், பற்று, இது ரெண்டுக்கும் கடமையில இடமே கிடையாது. ஒரு நாளும் இடம் கிடையாது. என்னுடைய கடமையை எனக்கு பிடிக்கிறதுங்கிறதுக்காக நான் செய்யாம இருக்கிறதுங்கிறது நடக்கவே நடக்காது. அதனால நம்ம எந்த ஒரு எஸ்கேப் மெக்கானிசமும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் வழி கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய செயல்களை விருப்பு வெறுப்பின்றி அதாவது அதனுடைய நேரத்திற்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதுதான் அறம். நமக்கு இப்ப சுவாமிஜி சொல்லுவார், அடிக்கடி சொல்றது விஷயம், அறத்தான் வருவதே இன்பம். அறம் செய்யும் பொழுது கிடைப்பதுதான் இன்பம். அறத்தை செய்து அந்த செயலின் பலனில் இன்பம் நாடுவது அப்படிங்கிறது சாதாரண ஜனங்கள் பண்றது. ஆனால் இந்த அறிவை பெற்ற பிறகு நாம் எப்படி இருக்க வேண்டும்? இங்க சாதாரண ஜனங்களுக்கு சொல்றத சொல்லல. யார்கிட்ட? அர்ஜுனன்ட்ட. ஏன்னா முதல்ல அறிவை கொடுத்து விட்டார். அதனாலதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தார் அப்படின்னு சொன்னா பிலாசபி, அறிவை கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு அவர் மாரல் வேல்யூஸ் கொடுக்கிறார். அதற்கு பிறகு அவர் லௌகீகமான இந்த உலக விவகாரங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று கொடுக்கிறார். இப்பொழுதுதான் சொல்கிறார், நீ அந்த அறிவை ஆதாரமாக வைத்துக் கொண்டு உன்னுடைய காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு. மனத்திட்பம் வேணும்னா அந்த மனசுக்கு சரியான விஷயத்தை கொடுக்கணும். அப்பதான் அந்த மனசு திண்மையாக இருக்க முடியும். அந்த திண்மையோடு அது காரியங்களை பண்ண முடியும். ஆக
இந்த ஸ்லோகத்தை பொறுத்தின வரைக்கும் நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, என்ன ஆட்டிடியூட் இருக்கணும் நமக்கு. நம்ம ஒரு காரியத்தை பண்ணும் பொழுது, அதுவும் ஸ்வதர்மத்தை பண்ணும் பொழுது, தர்மமான காரியங்கள் செய்யும் பொழுது நமக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்கணும், அதைத்தான் இங்க கிருஷ்ணர் சொல்றார். ஃபர்ஸ்ட் திங் என்ன? இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம், இது அனைத்தையும் ஒன்றாகவே பார்ப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அதுல வந்து எனக்கு இது வந்தா எனக்கு சந்தோஷம், அது வந்தா எனக்கு துக்கம்னு நாம நினைக்கவே கூடாது. அப்போ இதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா சித்த சுத்தி. காரணம் என்ன? இதனால் எனக்கு விருப்பு வெறுப்பு என்பது குறைகிறது. எனக்கு விருப்பு வெறுப்பு என்பது குறையும் பொழுது எனக்குன்னு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. விருப்பு வெறுப்பை நம்ம என்ன சொல்லுவோம்? லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் சொல்லுவோம். ரொம்ப அழகா ஒரு விஷயம் பரமார்த்தாஜி சொல்வார். அது என்னன்னா, உனக்கு லைக்ஸ் டிஸ்லைக்ஸை குறைக்கிறதுக்கு என்ன? ஏன்னா லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருக்கவே முடியாது. ஐ லைக் காஃபி, ஐ லைக் டீ, ஐ லைக் ஜூஸ், எல்லாம் நம்மளுக்கு லைக்ஸ் எல்லாம் நிறைய இருந்துட்டே இருக்கும். ஐ ஹேட் சம்திங், ஐ லைக் சம்திங், ஏதோ ஒன்று இருந்துட்டே இருக்கும். சுவாமிஜி சொல்வார், இதை எப்படி குறைச்சிக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு டிப் சொல்லுவார். யூ சேஞ்ச் த லைக் இன்டு ப்ரிஃபரன்ஸ். நான் ப்ரிஃபர் பண்றேன், அதாவது இதை விட அது எனக்கு சௌரியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அது இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஏதோ ஒண்ணு அது இருந்தா ஓகே எடுத்துப்பேன், இல்லைன்னா விட்டுருவேன், அவ்வளவுதான். அதுதான் வேணும் அப்படின்னு நான் நிக்க மாட்டேன். அதுதான் விருப்பு வெறுப்புங்கிறது. இப்ப நம்ம பாக்குறோம், நிறைய பேர் தோல்விகளுக்காக துவண்டு போய் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார். நம்ம உயிர்லாம் அவ்வளவு ஈஸியா ஒரு உயிர் வந்து இந்த உலகத்துல ஒரு 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 உடலை எடுத்துக்கொண்டு பிறப்பது என்பதே பெரிய காரியமா இருக்கு. அது ஈஸ்வரனுடைய அனுகிரகம். அதிலும் மனித உடலுக்குள் ஒரு உயிருக்கு வாய்ப்பு கொடுக்கறது, இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு பகவான்னா, அதை வந்து மாய்த்து கொள்வது அப்படிங்கிறது அதுவும் ஒரு தோல்விக்காக. நியாயமா? அப்படி செய்யலாமா? அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அதனாலதான் சொல்றார், நீ வெற்றி தோல்வி என்பதை எல்லாம் சமமாக பார். இந்த காரியங்கள்ல உன்னோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னு பார். அப்படி விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீ காரியங்கள் செய்ய உனக்கு பழக்கிக் கொண்டாய் அப்படின்னு சொன்னா உனக்கு கிடைப்பது மன தூய்மை. அது ஒண்ணுதான் நீ தர்மத்தை ஃபாலோ பண்றதுக்கான ஒரே வழி. வேற வழியே கிடையாது. நீ ஸ்வதர்மத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, எனக்கு விருப்பமானதை மட்டும் செய்வேன்னு வைத்துக் கொண்டிருந்தால் ஸ்வதர்மத்தை ஃபாலோ பண்ண முடியும். உதாரணத்திற்கு 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் படுத்து தூங்கிட்டு அப்புறம் பாத்துக்கலாம். அது பேர் ஸ்வதர்மம் ஃபாலோ பண்றதா? கிடையாதே. உன்னுடைய விருப்ப வெறுப்ப அதுக்குள்ள நுழைக்க கூடாது என்பதுதான் இங்கு முக்கியம். உனக்கு என்ன தர்மம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீ ஃபாலோ பண்ணிதான் ஆகும். நம்ம தர்மம், அறம் இதெல்லாம் நம்ம வந்து திரும்ப அதுக்கெல்லாம் கிளாஸஸ் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா வள்ளுவம் முதல் ஆரம்பத்திலேயே நம்ம இதெல்லாம் பார்த்திருக்கோம். இந்த ரிச்சுவல்ஸ், வேல்யூஸ், ஆட்டிடியூட், அப்புறம் வந்து டியூட்டி, இதை 4மே ஃபாலோ பண்றது, கரெக்டா ஃபாலோ பண்றது. நம்மளுடைய கடமைகள், நம்மளுடைய சடங்குகள், அப்புறம் நம்மளுடைய பண்புகள், நம்மளுடைய அணுகுமுறைகள், பண்புகள் அப்புறம் அணுகுமுறை, இதெல்லாம் தான் கரெக்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அறம். இந்த அறத்தை நாம் ஒரு நாளும் விடக்கூடாது. இந்த அறத்தை நாம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அது தர்மத்தை ஸ்வதர்மத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா அதுக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படின்னா, விருப்பு வெறுப்பு என்பது நமக்கு இருக்கக்கூடாது. இதுதான் இங்க வந்து இந்த என்டையர் ஸ்லோகத்தினுடைய நமக்கு டேக்அவே பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுதான். அதனால இந்த சுக துக்கம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, இவை அனைத்தையும் சமமாக பாவிப்பதற்கு நீ பழக்கிக் கொண்டாய் என்று சொன்னால் உனக்கு பாபம் என்பது ஒரு நாளும் ஏற்படாது. இந்த பாபத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? பாபம் என்பது துன்பம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். துன்பம் என்பது ஒரு நாளும் அவனை அண்டாது. இந்த துன்பம் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இருமைகள் எங்க தொங்கிட்டு உட்கார்ந்து இருக்குன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஞாபகத்துக்காக சொல்றேன், மறுபடியும் ஒரு தடவை அகங்காரத்துலதான் உட்கார்ந்து. நான், எனது, நான் கேட்டிருக்கேன் தரல, நான் சொன்னேன் பண்ணல, என்ன போய் இப்படி பேசிட்டாங்க, இதெல்லாம் எங்கேருந்து வருது? நான், எனது அப்படிங்கிறது. இதுல இருந்து இத உருவி எடுத்து வெளியில வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த அகங்காரத்தை நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த நான் எனது, அதுக்கும் வள்ளுவர் தான் நமக்கு துணை பண்ணுவார். யான் எனது எனும் செருக்கறுப்பார் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு. அவர்களை காட்டிலும் உயர்ந்த உலகம்னா என்னது? மோட்சம். நான் எனதுங்கிறத எவன் ஒருத்தன் விடுறானோ அவனுக்குத்தான் அந்த இந்த என்டையர் இது டீச்சிங்கோட பெனிஃபிட் அவனுக்கு தான் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய சாரமாக இருக்குது.
இந்த அளவுல இன்னைக்கு நாம இந்த சத்சங்கத்தை முடிச்சுக்கலாம். அடுத்தது ஆரம்பிச்சா கொஞ்சம் நாழி ஆகும்னு நினைக்கிறேன். அதுவும் கொஞ்சம் பெரிய சொல்லுங்க. மகாத்மியம் சொல்றதுக்கு வாங்க.